ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மில்லியன் மிஸ்ட்ரி. இந்தியா அதோட அடுத்த காலடியை எடுத்து வைக்க போகுது. அதாவது ஆதித்யா L1. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை 2 செப்டம்பர் 2023 லான்ச் பண்ணாங்க. இது இப்போ அந்த L1 பாயிண்டான லெக்ராஞ்சி பாயிண்ட்டை ரீச் பண்ணிருச்சு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை முழுக்க சூரியனோட நடவடிக்கைகளை ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்புனாங்க. இந்த L1 பாயிண்ட்டை ரீச் பண்ணது மூலமா இந்தியா ஒரு பெரிய சாகசத்தை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஆதித்யா L1 ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆனது இப்போ பூமியை விட்டு அப்ராக்சிமேட்டா 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இவ்வளவு தூரம் தாண்டி போனதே இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான். இந்த ஆதித்யா L1 லான்ச் பண்ணதுனால பூமிக்கு சூரியனால வரப்போற பிரச்சனைகளை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணலாம். சில பேர் நினைக்கலாம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதனால எதுவும் டேமேஜ் ஆயிடாதா அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனா அந்த டேமேஜ் எல்லாம் தாங்குற மாதிரி தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சூரியனால சென்சார்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை அப்பப்போ டெம்பரேச்சர் வேரி பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அதோட அந்த ஆதித்யா L1ல 7 இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்பில்ட் பண்ணிருக்காங்க. அதுல 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி பட்டாங்க. மீதி 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வரப்போற நாள்கள்ல ரிசர்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. ப்ரெடிக்ட் பண்ணதோடவே ரொம்ப சீக்கிரமாவே அந்த லேயர் ரீச் பண்ணிருச்சு. அதாவது 110 நாளுக்குள்ளேயே அந்த லெக்ராஞ்சி பாயிண்ட் 1க்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் முதல் எடுத்தோனையும் சூரியனோட லேயர்ஸை தான் அப்சர்வ் பண்ண போகுது. சூரியனோட அவுட்டர் லேயர் தான் கொரோனான்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்டர் லேயர் தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் முதல்ல அப்சர்வ் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. இதனால ஸ்பேஸ் ரிசர்ச்ல இந்தியா அடுத்தடுத்து வளர்ந்துகிட்டே வருதுன்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.